நம்ம பார்க்குற இந்த சோலார் அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசி ஹோம்லைட் சிஸ்டம். கடக்நாத் கோழி பண்ணைக்கு நம்ம இந்த டிசி ஹோம்லைட் சிஸ்டத்துக்குரிய ஒரு சோலார் செட்டப்ப வந்து அமைச்சு குடுத்துருக்கோம். இதில நம்ம மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இரவு முழுக்க கோழி பண்ணையோட வெளிப்புறத்தில வெளிச்சம் இருக்க மாரி இந்த டிசி ஹோம்லைட் சிஸ்டத்த நம்ம அமைச்சு குடுத்துருக்கோம். இதில மொத்தம் நம்ம 3 லைட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் டைப்பான எல்இடி லைட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வோல்ட் டிசி சோலார் ஸ்ட்ரீட் லைட். 3 லைட்டையும் பிளஸ் பேனலையும் கண்ட்ரோல் போற மாரி நம்ம டிஸ்ப்ளே டைப் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சார்ஜ் கண்ட்ரோல் மூலமா இந்த லைட்ட பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு உண்டான செட்டிங்ஸ்ல வந்து இத அமைச்சு குடுத்துருக்குறோம். சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜிய ஸ்டோர் பண்றதுக்காண்டி நம்ம C10 சோலார் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி மூலமா நம்ம லைட்டுக்கு உண்டான எல்லா பேக்கப்பும் வந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் அமைப்பு. அதாவது ஏர்லி மார்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி, ஈவினிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுற மாரி இந்த செட்டப் அமைச்சு குடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, நைட் டைம்த்துல இந்த லைட் எரியும்போது உண்டான வெளிச்சம். இது போன்ற மின்சார வசதி இல்ல இடத்துல சோலார் அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு உங்க விஎன் சோலார் எனர்ஜிய தொடர்பு கொள்ளுங்கள்.